நேற்று முளைத்த காளான் அரைவேக்காடு திலகபாமா ராமதாஸை வசைபாடுவதா பாமகவில் வெடித்த அடுத்த மோதல். தவறான முடிவெடுத்து இருக்கிறார். இது ஒரு ஜனநாயக படுகொலை என்று சிறிதும் பொருளற்ற முறையில் சிறுபிள்ளைத்தனமாக ராமதாஸ் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர் என்றும் விமர்சனமும் செய்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் யாரும் எதிர்பாராத விதமாக பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கியதாக ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஐயா எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் சரியே. ஐயாவின் அன்பினை ருசித்தவள் நான். ஆனால் இந்த முடிவு தவறு. அன்புதானே எல்லாம் என்று திலகபாமா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ராமதாஸை விமர்சித்த பாமக பொருளாளர் திலகபாமா கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என கூறி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அண்மை நிகழ்வுகள் பற்றி கட்சியினுடைய பொருளாளராக இருக்கும் திருவாட்டி திலகபாமா என்பவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் எல்லா நிலைகளிலும் சரியான முடிவெடுத்து சரியான செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுபவர். இப்போது தவறான முடிவெடுத்து இருக்கிறார். இது ஒரு ஜனநாயக படுகொலை என்று சிறிதும் பொருளற்ற முறையில் சிறுபிள்ளைத்தனமாக ராமதாஸ் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர். பாமகவின் கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி மேற்கொண்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ளாதவர். மேலும் அப்படி திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர் அல்லர். மேட்டுக்குடியினம் பெண்களுக்கு தலைமையில் அதுவும் பொருளாளர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று ராமதாசனுடைய பரிந்துரையிலும் ஆதரவிலும் பதவி பெற்றவர். பல மாவட்டங்களில் பல ஆண்டுகளாக பாடுபட்டு வந்த பாட்டாளி சொந்தங்களை விரட்டி அடித்தவர். உடனிருந்தே கொல்லும் நோய் இவர். மேலும் அரசியல் என்னவென்றே தெரியாத அரைவேக்காடு இவர். பாட்டாளிகளின் உயிரிழக்கமான பாமகவை அழிப்பதற்காக வெளியிலிருந்து கட்சிக்குள் புகுந்த நோய் கிருமி. தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே ஜனநாயக பண்புள்ள ஒரே கட்சி பாமக. ஜனநாயக மரபுகளையும் சமூக நீதி கோட்பாடுகளையும் கட்சிக்குள்ளே பேணி காத்து வரும் ஒரே தலைவர் ராமதாஸ். அரசியல் கட்சிகள் கடந்து அனைவராலும் பாராட்ட பெறும் ஒரே தலைவர். அவர் விடுக்கும் அறிக்கைகளே அனைவருக்கும் அரசியல் அகரமுதலி. மேலும் மாமனிதர் ராமதாஸை ஜனநாயக படுகொலை செய்தவர் என்று நெஞ்சிலே வஞ்சக எண்ணத்தோடு சொற்களை அள்ளி வீசிய திலகபாமாவை வன்மையாக கண்டிக்கிறேன். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறேன். பல்வேறு மாநில பொறுப்புகள் ஏற்று பணியாற்றி வந்த நான் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து வருகிறேன். நெஞ்சிலே கொஞ்சமும் நன்றி உணர்ச்சி இன்றி ராமதாஸை வசைப்பாடி இருக்கும் திலகபாமா உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறி விடுவதுதான் அவருக்கு நல்லது என்றும், திமுக தலைவர் கலைஞர் போன்றவர்களே தைலாபுரத்திலிருந்து எப்போது தைலம் வரும் என்று காத்திருக்கையில் நேற்று முளைத்த காளான்கள் ராமதாஸை வசைப்பாடுவதுதான் பேரவலம். மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசுகள் எதுவாயினும் கூட்டணி கட்சியே என்றாலும் ஆட்சியாளருடைய தவறான போக்குகளையும் ஆட்சியின் குறைபாடுகளையும் ஏமாற மன்னனை இடித்துரைக்கும் சான்றோனாக விளங்கி வரும் ராமதாஸ் அவர்களை நேற்று கட்சிக்குள் வந்த திலகபாமா வசைபாடி மகிழ்வதை விடுத்து தான் கூறியவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கட்சியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.